ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பயனுள்ள வீட்டு குறிப்புகள் பார்க்க போகிறோம். நம்ம இந்த பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட நம்ம சில பொருட்களையும் நல்லா செவப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல பெருங்காயம், இதோட கொத்தமல்லி, கருப்பு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், மிளகு, வெந்தயம், இதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா செவப்பாக வறுத்துடலாம். வறுத்துட்டு அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பொடியை நம்ம சமைக்கும்போது காய்களுக்கு போட்டுட்டு சமைச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நாள்பட இருக்கும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இந்த மாதிரி நம்ம பொரியல் செய்கிற காய்களுக்கெல்லாம் இந்த பொடியை போட்டுக்கலாம். ஒரு தடவை இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி படாமல் வச்சிடணும். இந்த பொடி போட்ட பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இங்கே வாழைக்காய் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருந்தேன். அது நல்லா வெந்த பிறகு இந்த பொடியை போட்டு நம்ம இலக்கி வச்சிட்டோன்னா இந்த பொரியல் ஈஸியாக தயார் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் உருளைக்கிழங்குக்கும். நான் வெண்டைக்காய்க்கும் இதே பொடி போட்டிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் வதங்கின பிறகு நம்ம இந்த பொடியை தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வெண்டைக்காய் கறி தயாராகிடும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பால் ஸ்வீட்டெல்லாம் செய்யும்போது நிறைய பாலை கைவிடாமல் நம்ம இலக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது அடிப்பிடிச்சிடும். அப்படி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்மளும் ஈஸியாக வேலை முடியறதுக்காகவும் ஒரு சின்ன ஸ்பூனை இந்த மாதிரி பாலில் நம்ம போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிட்டோன்னா ஈஸியாக சுண்டி நமக்கு சுவையான மில்க் அல்வா, மில்க் பேடா, மில்க் கேக்கு எல்லாமே நமக்கு தயாராகிடும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வாழைப்பூவில் நரம்பெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே தண்ணியில் போட்டோன்னா கருப்பாயிடும். அது கருப்பாகாமல் தவிர்க்கிறதுக்காக நம்ம மோரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி போட்டோன்னா கருப்பாகாமல் இந்த வாழைப்பூ இருக்கும். பாருங்க, கலர் மாறாமல் நமக்கு கிடைக்கும். நம்ம சமைக்கும்போது அஞ்சரை பெட்டியில் இந்த மாதிரி கடுகு, சீரகம் எல்லாம் ஒன்று கலந்துருக்கும். நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும் சமைக்கும்போது. அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சப்பாத்திக்கெல்லாம் இந்த மாதிரி சரிவாக வச்சுட்டு நம்ம இதை கலந்த சீரகம், கடுகு இந்த மாதிரி நம்ம கையால் பண்ணோன்னா ஈஸியாக கடுகு தனியாக பிரிஞ்சிடும், சீரகம் பலகையிலேயே தங்கிடும். நம்ம ஈஸியாக இந்த முறையில் நம்ம பிரித்து எடுத்துடலாம். சிலப்போ கீழே விழுந்ததில் 1-2 சீரகம் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக இந்த மெத்தடில் நம்ம கடுகையும் சீரகத்தையும் பிரித்து எடுத்துட்டு தனித்தனியாக வச்சுக்கலாம். நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். தயிர் டெய்லி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதுவே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 நாள் கழித்து நம்ம எடுத்து நம்ம அதை உபயோகித்தோன்னா அதில் ஒரு லைட்டாக ஒரு வாடை மாதிரி வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கத்தியில் 2ஆக கீறி நம்ம தயிரில் போட்டோன்னா தயிரில் இருக்கிற அந்த வாடையும் வராது. தயிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெண்டைக்காயெலாம் நம்ம கட் பண்ணும்போது அதில் வழுவழுப்பு தன்மை நிறைய இருக்கும். கத்தியில் அப்படியே தங்கிடும். நம்மளால் தொடர்ந்து காய் கட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம கையில் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஆயிலை எடுத்து இந்த மாதிரி கத்தியை நல்லா தடவிட்டு நம்ம வெண்டைக்காவை நறுக்கணுன்னா வெண்டைக்காவும் நல்லாயிருக்கும், கத்தியும் க்ளீனாக இருக்கும். நம்ம
இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். நாள்பட இருக்கும்போது அதில் வண்டு, புழு எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 5-6 மிளகை அரிசியில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு வண்டு, புழு எதுவுமே வராது. வெண்டைக்காயெலாம் நம்ம பொரியல் செய்யும்போது அது வழுவழுப்பு தன்மை ஜாஸ்தியாகி பொரியல்லையே தங்கி இருக்கும். நம்ம தண்ணி விட்டு அதை சமைக்கக்கூடாது. இந்த மாதிரி டைமில் நம்ம கெட்டியாக தயிர் எடுத்து ஒரு 2 கரண்டி விட்டு நம்ம சமைச்சோன்னா அந்த வழுவழுப்பு நீங்கிடும், வெண்டைக்காயும் ஈஸியாக வதங்கிடும். இந்த மாதிரி தயிரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது வெண்டைக்காயும் நல்லா வதங்கியிருக்கும், அந்த வழுவழுப்பும் அந்த காயில் கம்மியாக இருக்கும். பாருங்கள், காயும் ஈஸியாக வதங்கியிருக்கு, வழுவழுப்பு தன்மையும் இல்லாமல் இருக்குது. நான் இப்போ சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.